வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. நீங்க வந்து கிச்சன் சேனல்ல காலையில வந்து கிராமத்துல, அதாவது திருநெல்வேலி ஸ்டைல்ல எப்படி வந்து பொங்கல் கொண்டாடுவாங்களோ அதை பார்த்திருப்பீங்க. இப்ப வந்திருக்கிறது வந்து எங்களோட பக்கத்து பிளாட்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவ வந்து பிளாட்ல எப்படி கொண்டாடுறா அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து சரோஜா மாமி, இங்க பக்கத்து பிளாட்ல இருக்கா. இவ பேர் வந்து ஜெயஸ்ரீ, இவ பேர் வந்து வர்ஷினி, அவர் வந்து அனந்த கிருஷ்ணன், ஜெயஸ்ரீயோட ஹஸ்பண்ட். இவா எப்படி கொண்டாடுவா, இவ மாமியார் வழக்கப்படி கொண்டாடுவா. சோ அது எப்படி அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாமி எப்படி கொண்டாடுவா அப்படிங்கறத இப்ப சொல்லுவா. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஊர் வழக்கப்படி நீங்க எப்படி கொண்டாடுவீங்களோ அதை சொல்லுங்க. உங்க ஊர் என்னவோ அதையும் சொல்லிடுங்க. எங்க மாமனார் மாமியார் ஊர் ஆவடையார் பக்கத்துல அறந்தாங்கி, அந்த பக்கத்துல நின்னியூரும் பேரு. அங்கதான் மாமனார் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். நான் பெரிய மாட்டு பண்ணேன் எங்க ஆத்துல. இன்னும் 5 பேர் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஜாலியா ஒத்துமையா இருப்போம். தீபாவளி எல்லாமே கொண்டாடுவோம். பொங்கல் மாத்திரம் ஒன்னும் கொண்டாட முடியல. அதான் கவலைப்படாதீங்க, அதான் அதனால தீபாவளியெல்லாம் ஒன்னாதான் கொண்டாடுவோம். அப்ப எங்க மாமியாரோட இருந்ததுனால, நிறைய நாட்கள் நான் மாமியாரோட இருந்ததுனால மாமியார் பழக்கத்தை கத்துன்னு இருக்கேன். வெங்கலப்பானையில வந்து மஞ்சள் இதெல்லாம் கொத்தி சந்திரா சூர்யா போட்டு சாமி இடத்துல நெய் அரிசி போட்டு இது மஞ்சள் இதெல்லாம் இஞ்சி மஞ்சள்லாம் கட்டி நேர 9 கஜ புடவை தான் கட்டிப்போம். 9 கஜ புடவை கட்டிட்டு அடுப்பு கிட்ட வந்து அங்கேயும் சந்திரா சூர்யா போட்டிருப்போம். பால் அரிசியும் நெய் எல்லாம் போட்டு கொண்டு வந்து பால் விட்டு அடுப்பில் வச்சு அது பொங்கும். நல்லா கழிஞ்சு கழநீரை ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா பொங்கும். அப்படி பொங்க ஆரம்பிக்கும் போது தட்டு போட்டு வச்சா மேலேயே வந்துடும். அப்புறம் அரிசியை போட்டுருவோம். அது இப்போ நல்லா வெந்த உடனே அப்புறம் வெல்லம் போடுறது. அடியெல்லாம் ஒட்டாது, நெய் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் பண்ணுறது. இப்ப மாமியாத்து வழக்கத்தை படி கேட்டோமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வந்து அவாத்து வழக்கப்படி தான் சொல்ல போறாங்க. ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றது ஒரு கோலம், அவங்க மாமியார் சொல்லி கொடுத்த கோலம். அந்த கோலத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க மாமியார் மாமனார் சைடு திருநெல்வேலி. ஸோ எங்க மாமியார் கத்து கொடுத்த கோலம் தான் நான் இனி வரைக்கும் போட்டுன்னு இருக்கேன். யூஸ்வலா தேர்கோலம் அந்த மாதிரி போடுவாங்க எங்க அம்மாத்துல எல்லாம். இங்க போடுறது வந்து சக்கரம் மாதிரி வரும். சர்க்கிள் சர்க்கிளா போட்டு அதுக்கு மேல இது மாதிரி போடுற மாதிரி. அது ஆக்சுவலி செங்கலை வந்து பொடிச்சு அதுல வந்து கோலம் போடுவா ஆக்சுவலா. ஆனா இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறதுனால செம்மண்ணை வந்து கரைச்சு அதுல வந்து இந்த கோலத்தை போட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இது ஆக்சுவலா நீங்க வந்து சூரிய பகவானுங்கிறதுனால இந்த பொங்கல் எல்லாம் கீழே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானே வந்து பண்ணுவேன். அதோட டீட்டெயிலும் சொல்லுங்க. பொங்கல் வந்து கீழே பண்ணிடுவேன், மேல கொண்டு வந்து பண்ண முடியாது. அதனால கீழே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வெங்கலப்பானையில ஷிஃப்ட் பண்ணிட்டு மேல கொண்டு வந்து பூஜை ஃபுல்லா ஓபன் ஏர்ல தான் பண்ணுவேன். மாடியில தான். மாடியில. அதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கா? டைமிங்னாக்க வாத்தியார் சொன்னபடிக்குதான் ராவு காலம் எமகண்டம் எதுவும் இல்லாத டைமா பார்த்து அந்த டைம்ல இந்த வருஷம். இந்த வாட்டி வந்து நமக்கு 12 o'clock மேல எமகண்டம் நடுவுல வந்ததுனால பண்ண முடியல. சோ 12 மணிக்கு மேலதான் பூஜை பண்ணேன். சாதாரணமா பாத்தீங்கன்னா அதாவது பொங்கல் அப்படின்னாலே சில பேர் ராத்துல வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இருக்கும். ஆனா நீங்க சக்கரை பொங்கல் பண்ணிருக்கீங்க, அது கூட வந்து தாளகமும் சேர்த்து பண்ணிருக்கீங்க. ஓகே. இது எங்க மாமியார் சைடு வெறும் சக்கரை பொங்கல் தான் பண்ணுவான், வெண்பொங்கல் வழக்கம் கிடையாது. இது தாளகமும் டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் வறுத்து அரைக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அரிசி அண்ட் எள்ளு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, மிளகாவத்தல் அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு செவந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருகாப்பிலை, தேங்காய் அதையும் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிட்டு மொத்தமா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கு ஆக்சுவலி பருப்பே கிடையாது. காயை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி ஜலம் தனியா கரைச்சி வச்சுக்கணும். புளியை கொதிக்க விட்டுட்டு வெந்த காயில ஊத்திட்டு இந்த அரைச்ச விழுதியும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே அப்புறம் மேல தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, கருகாப்பிலை, கொஞ்சம் தேங்காயும் நல்லா செவக்க வறுத்து மேலாக போட்டு நம்ம வந்து இந்த திருவாதிரை களிக்கு அப்புறம் ஒரு குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்டோட சேர்த்து நம்ம அரிசியும் எள்ளும் சேர்த்து இது ஒரு ரெண்டும் எக்ஸ்ட்ரானால இது டிஃபரெண்டா கொஞ்சம் ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட. ஒரு ரெசிபியும் சேர்த்து தெரிஞ்சுட்டு இருக்கேன், தாளக குழம்பு இல்லையா. இந்த பொங்கலை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கொண்டாடி இருப்பீங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வாட்டி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா காரியமும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல்கள், நல்வாழ்த்துக்கள்.